Sir, good morning, sir. Good morning, sir. Good morning. இத கண்டினியூ நாளை பார்க்கலாம். இப்போ இத பத்திய ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம இவ்வளவு நாளும் பார்த்துட்டு இருக்க வெஸ்டேஜ், நம்ம செஞ்சுட்டு இருக்க வேலை, நம்ம ஏன் வெஸ்டேஜ்ல ஜெயிக்கல அப்படின்றத ரொம்ப தெளிவா பிரவீன் சார் சொன்னாங்க. இப்போ நமக்குள்ளே ஒரு சில முடிவுகள் எடுத்திருப்போம், ஒரு சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணிருப்போம், நாம செய்யற தவறு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க? எத்தனை பேர் உணர்ந்தீங்க? நான் உணர்ந்தேன் சார். சொல்லுங்க சார். சார் எந்த இடத்துல நான் உணர்ந்தேன் சார். நிறைய இடத்துல சக்சஸ் போகும்போது ஒரு கஸ்டமரும் நாளைக்கு பார்க்கலாம் சொல்றேன், கேட்கறேன், வீட்டுல கன்சல்ட் பண்றேன், சொல்றேன் அப்படின்னு பட்சத்தில் வரும்போது சரி கேட்பாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு நான் அப்படியே தங்கி இருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயங்கள பார்க்க போ இது இங்க வேலைக்கு ஆகாது, அடுத்து யாரை தேடணுமோ தேடிட்டு போயிட்டே இருக்குது சார். ஆனா கண்டிப்பா ஜெயிச்சுனோட அந்த நம்பிக்கை நமக்கு 1000 மடங்கு இருக்கு சார். நேத்து தருமபுரி மீட்டிங் போயிருந்தேன் சார். தருமபுரி மீட்டிங்ல சொன்ன பருக் சார் சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே பச்சை மரத்துல ஆணி அடிச்ச மாதிரி என் மைண்ட்ல உட்காந்துச்சு சார். ஏங்க எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க இந்தியாவில், அத்தனை கோடி மக்கள்ல ஒரே ஒரு 6 பேர் தான் தேட சொன்னேன். நான் 60,000 பேரை தேட சொன்னேன், 6 பேர் தான் தேட சொன்னேன். 6 பேர் கூட தேடலைன்னா எதுக்கு நம்ம பிறந்துட்டோம்? எனக்கு 44 வயசு ஆகுது. 44 வயசுல நானு ஒரு 6 பேரை நான் தேடலைன்னா அப்ப நான் பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லைன்ட்டார். இந்த ஒரு வார்த்தை என் மைண்ட்ல அப்படியே ரொம்ப ஆழமா பதிஞ்சு சார். இதுக்காக நான் சிறப்பா பண்ணணும்னு என் மைண்ட் சொல்லுது சார். நிச்சயமா பண்ணுவோம் சார், நிச்சயமா அது வெற்றி பெறுவோம் சார். தேங்க்யூ சார். அந்த மீட்டிங் நீங்க போகலனா இந்த எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்குமா? சத்தியமா வந்திருக்கா சார். மீட்டிங் பார்க்கலன்னா சத்தியமா அந்த விஷயம் வந்திருக்காரு. அப்ப ட்ரைனிங் மீட்டிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றோம்ன்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப புரியுது சார். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில யாரோ சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல ஸ்பார்க் கிடைக்கும். அது மார்னிங் செஷனா இருக்கலாம், இல்ல நைட்ல ராஜன் சார் நடத்தக்கூடிய ட்ரைனிங் மீட்டிங்ஸா இருக்கலாம், இல்ல விக்டோரியா நடத்தக்கூடிய மீட்டிங்ல இருக்கலாம், இல்ல நம்ம பக்கத்துல நடத்தக்கூடிய மற்ற ட்ரைனர்ஸ், அது பவுல் சாரா இருக்கட்டும், ஃபருக் சாரா இருக்கட்டும், சுதாகர் சாரா இருக்கட்டும், இல்ல யாரோ ஒருத்தர் நம்முடைய அப்லைனா இருக்கட்டும், நம்முடைய டவுன்லைனா இருக்கட்டும், யாரோ நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங்ல வரக்கூடிய வார்த்தைகள் நம்மள அப்படியே ஒரு கிரியா ஊக்கி மாதிரி இருந்து நமக்குள்ள இருந்து செயல்படும். நம்முடைய வெற்றிக்கு அதுதான் காரணமா இருக்கும். இது ஒரு அருமையான பாயிண்ட் சொன்னீங்க பாண்டியன் சார். இந்த உலகத்துல 750 கோடி மக்கள் இருக்காங்க, இந்தியாவுல 140 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல நமக்கு தேவை சரியான ஒரு 6 நபர்கள். அப்போ இப்போ பிரவீன் சார் சொன்னதுக்கும் ஃபருக் சார் சொன்னதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. ஆமா சார், ஆமா சார். நான் 30 பேரை எழுதுங்கன்னு சொல்லல, 300 பேரை எழுதுங்கன்னு சொன்னேன். 300 பேர் எடுத்து 6 பேர் தேடுங்க. 300 பேர்ல உங்களுக்கு தேவை 6 பேர். ஆனா ஃபருக் சார் என்ன சொன்னாங்க, 60,000 பேரை நீங்க கொண்டு வாங்கன்னு சொல்லல, 6 பேர். சரியான நம்மளுடைய மனநிலையை ஒத்த, நம்மளுடைய ஒரு எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம கூட பயணிக்கிற, நம்மள ஃபாலோ பண்ற, நமக்கு ஐடியா சொல்ற ஒரு 6 பேர் நம்ம கூட இருந்தா போதும். கண்டிப்பா அதான் சொல்றேன் சார். அந்த 6 பேரையும் ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிச்சிடலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஏன்னா அப்ளைன் சொன்ன பேச்ச ஃபாலோ பண்றவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப ஃபாலோ பண்றவங்க ஜெயிக்கும் போது அப்ளைனும் ஜெயிக்க போறாரு. ஆமா சார். அப்ளைன் எங்க ட்ரைனிங் மீட்டிங்ல போய் உட்கார்றாரோ அவரு கூட போய் அவங்களும் உட்கார போறாங்க. அப்ப அப்ளைன் உட்கார்ற இடத்துல அவங்க உட்காரும் போது அப்ளைன் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் அவங்களும் கத்துக்க போறாங்க. அப்ப நம்மள மாதிரி ஒரு 6 பேரை நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த 6 பேரும் அவங்க 6 பேரை உருவாக்க முடியுமா, முடியாதா? இந்த உலகத்துல நபர்கள் இருக்காங்களா இல்லையா? அப்ப அந்த 36 பேருக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 36 பேரும் 126 பேரை உருவாக்க போறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது.
அப்படி நடந்ததுனாலதான் இன்னைக்கு சித்தார்த் சிங் சார் 1 கோடிக்கு மேல மாசம் வாங்கிட்டு இருக்காங்க. ராஜன் சார் 25 லட்சம் அப்படியேதான் வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க. பாண்டியன் சார். ஹலோ சார் சொல்லுங்க சார். வேற என்ன பாயிண்ட்? நேற்று ட்ரைனிங்ல வேற முக்கியமான பாயிண்ட் என்ன? சார் இதுதான் சார் ரொம்ப மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. நிறைய சொன்னாரு சார். வெரி குட் வெரி குட். இப்ப வேற நண்பர்கள்ட்ட கேட்போம். வெங்கடேஷ் சார் எல்லாம் இதுல ரொம்ப மனசு கவர்ந்தது இதுதான். வெங்கடேஷ் சார் இத்தனை வருஷமா இருக்கும் நம்ம இவ்வளவு இத்தனை வயசு வளர்ந்துருக்குற நம்ம ஒரு 6 பேர் தேட முடியல. அப்ப நம்ம எதுக்கு பிறந்தோம்? நம்ம பிறந்ததே வேஸ்ட். அப்புறம் பிளான் எல்லாம் போட்டு காட்டினாரு சார். வெரி குட் சூப்பர். ஒருத்தருக்கு ஒருத்தர் 1 1 கிலோ 2 2 கிலோ 4 4 8 அப்படியே நீங்க வர 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 ஒரு 100 பேரு 100 பி பண்ணாவே மாசம் 4.25 லட்சம் 5 லட்சம் கேரண்டி எழுதி கொடுக்குறேன்றார். நிச்சயமா ரொம்ப சிறப்பா சொன்னார் சார். உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட உட்காந்துருந்தாங்க சார். 100 பேருக்கு மேலதான் இருந்தாங்க. அவ்வளவு கூட்டம் சார். ரொம்ப அருமையா பேசினாரு. எல்லாரும் ரொம்ப சிறப்பா போனாங்க சார். அதாவது 4 மணி நேரம் சார். செக்ஷன் 3 மணிக்கு ஆரம்பிச்சார், 7 மணிக்கு முடிஞ்சு சார். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அதுதான் நேற்று நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொன்னேன். யார் யாருக்கு முடியுமோ 2-3 நாளா அதான் சொல்லிட்டு இருக்கோம். யார் யாருக்கு முடியுமோ போய் உட்காருங்க. ஏன்னா முடியுமோ அப்படின்னா யார் யாருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் போய் உட்காருங்க. ஏன்னா அங்க என்ன கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏன்னா என்ன ஏற்கனவே நாங்க இருந்து அங்க அந்த இடத்த எடுத்திருக்கிறோம். அதனாலதான் எங்களுடைய வெற்றி வந்தது. அதனாலதான் திருப்பூர்ல இருக்கவங்க கூட வாங்க, சேலத்துல இருக்கவங்க வாங்க, ஆம்பூர்ல இருக்கவங்க, வேலூர்ல இருக்கவங்க, ஒசூர்ல இருக்கவங்க வாங்கன்னு சொன்னது. ஆனா நான் செய்யற வேலையை விட மாட்டேன். இந்த குரங்கு கடலையை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தா நம்ம என்னைக்கு ஜெயிக்க போறோம்? நான் செய்யற வேலையை விட மாட்டேன், நான் செய்யற தொழில விட மாட்டேன், நான் எதையும் விட மாட்டேன். ஐயா அது உனக்கு எந்த இத்தனை வருஷம் செய்றீங்க, உங்களுக்கு என்ன லாபத்தை கொடுத்துருக்கு, என்ன மாற்றத்தை கொடுத்துருக்கு? எத்தனை கார்களை வாங்கி உங்க வீட்டுல நிறுத்தி வச்சிருக்கீங்க, எத்தனை வீடு வாங்கி போட்டிருக்கீங்க, எத்தனை சொத்து வாங்கியிருக்கீங்க? அப்ப இல்ல அப்படின்னா எங்க இருக்கோ அங்க போய் எடுக்க வேண்டியதானே. புதையல் எங்க இருக்கோ புதையல் எடுக்கிறதுக்கு யார் வழி சொல்றாங்களோ அவங்க சொல்ற பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதானே. அப்ப இன்னைக்கு பிரவீன் சார் சொன்ன மாதிரி நான் செய்யக்கூடிய தப்புகளை நான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா நம்ம எப்ப மாற போறோம்? மாற்றம் நமக்குள்ள இருந்து வந்தா மட்டும்தான் நம்ம மாற முடியும். ஃபர்ஸ்ட் 7 ஸ்டெப்ஸ் எல்லாருக்குமே தெரியும். கன்சியூம், ஷேர், நேம் லிஸ்ட், இன்விடேஷன், மீட்டிங்ஸ், டீம் மீட்டிங், டீம் ஒர்க், ஃபாலோ அப்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? சிஸ்டத்தை ஃபாலோ பண்றது எத்தனை பேர்? ஃபாலோ பண்றவங்க தம்ஸ் அப் போடுங்க. நான் சிஸ்டத்தை வெஸ்டீஜ் சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றேன்னு சொல்றவங்க தம்ஸ் அப் போடுங்க. பாலா ஒருத்தர் மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. புஷ்பலதா தம்ஸ் அப் போட்டிருக்காங்க. சக்திவேல் போட்டிருக்காரு. அப்புறம் காந்தி போட்டிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலன்னா கூட இந்தியில இருந்தாவது அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா கேட்கறன்றதுக்காக எல்லாரும் தம்ஸ்அப் போடக்கூடாது. நீங்க தம்ஸ்அப் போடுறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க இன்கம் மினிமம் 10,000க்கு மேல இருக்கும். நீங்க உள்ள வந்து 3 மாசம் ஆயிடுச்சு சிஸ்டத்தை ஃபாலோ பண்றீங்கன்னா உங்க இன்கம் மினிமம் 10,000 ரூபாய் இருக்கணும். இல்ல இப்ப நீங்க இப்பதான் இந்த வாரத்துல இருந்து நான் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த நிமிஷத்துல இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன்னு தம்ஸ்அப் போடுறீங்கன்னா பாராட்டுக்கள். எந்த மழை பெஞ்சாலும் எந்த வெயில் அடிச்சாலும் எவ்வளவு குளிர் அடிச்சாலும் யாராவது மாசம் மாசம் சம்பளம் வாங்குறத வேலைக்கு போகாம இருக்கீங்களா? இருக்க முடியுமா சொல்லுங்க. மாசம் வேலைக்கு போறவங்க தயவு செய்து உங்க திருவாய் மலர்ந்து பேசுங்க. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். சார் நான் அதில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு சார். நான் இந்த மாசத்துல இருந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார்.
வெரி குட், சூப்பர். இப்பதான் நீங்க ரெகுலரா மார்னிங் செஷன் வரீங்க, ஆமாங்க சார். கரெக்டா? ஆமாங்க சார். உங்க டீம்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஆள புதுசா வர வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஆமாங்க சார். கரெக்டா? ஆமாங்க சார். ஏன்னா திருப்பூர்ல இருந்து இன்னைக்கு புதுசா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, பார்த்தேன் பேரு. சோ என்ன அப்படின்னா, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல ஃபாலோ பண்ணணும். நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம டீமுக்கு சொல்லணும். நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம டீம் செய்யும். நம்ம செய்யறத நம்ம டீம் செய்யும். நம்ம சொல்றதெல்லாம் செய்யாது. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது நமக்கான பிளாட்ஃபார்ம். இது நமக்கான மேடை. இங்க நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும், நம்ம எல்லாரும் முன்னேறணும், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது புதுசா எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாங்க. அழகா சொன்ன மாதிரி பென்ஸ் கார்ல இந்த வீல் எல்லாம் இப்படி ரவுண்டா இருக்கு, எனக்கு பிடிக்கல, அதை ஸ்கொயர் டைப்ல போட்டுடலாம் அப்படின்னு புதுசா எதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை. ஏற்கனவே அழகா கண்டுபிடிச்சு அத்தனை பேரை வச்சு டெஸ்ட் பண்ணி அழகா ரோட்ல காரை ஓட விட்டுருக்காங்க. அந்த காரை நம்ம ஓட்டணும், அவ்வளவுதான். வெஸ்டீஜ் என்ற ஒரு அற்புதமான கார் 20 வருஷமா இன்னைக்கு வந்து உலகத்துல 8 நாடுகள்ல வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நம்ம எதை தேடுறோமோ எதை விரும்புறோமோ எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட வந்துட்டு இருக்கு. 300 350 ப்ராடக்ட் இருக்கு. அதுல ஒரு 3500 ரூபாய் கூட என்னால மாசம் ப்ராடக்ட் வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க நம்ம ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும்? தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை 5000 6000 8000 10,000க்கு நாங்க மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நான் வெஸ்டீஜ்ல தான் வாங்குவேன். வெஸ்டீஜ்ல இருக்க எந்த பொருளையும் வெளிக்கடையில வாங்க மாட்டேன்னு முதல்ல முடிவெடுத்து நீங்க செயல்பட்டா போதும். அதுக்கே நம்மளால முடிவெடுக்க முடியல. அப்புறம் நம்ம எப்படி சக்சஸ் ஆக போறோம்? ஆனா வெஸ்டீஜ் வந்து மாசம் ₹1,00,000 வரணும் சார். நான் எல்லா ஃபாரின் ட்ரிப்பும் போகணும் சார். நான் நல்ல கார் வாங்கி கார்ல ஜாலியா சுத்தணும் சார். நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை, தப்பா எடுத்துக்காதீங்க. இது பொதுவான விஷயம் தானே. எல்லாருக்கும் ஜெயிக்க ஆசை இருக்கு. ஆனா அடுத்த மாசம் பாத்துக்கலாம் சார். சார் அடுத்த மாசம் சூப்பரா பண்றேன் சார், இந்த மாசம் விட்டுருங்க சார். சார் இன்னைக்கு தேதி 18 ஆயிடுச்சா, என்ன ரீபர்ச்சேஸ் ஆஃபர் இல்லையா? நம்ம டீம்ல யாருமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அந்த 18ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்குதான் 2ஆம் தேதியே நம்ம டீம் மீட்டிங் போட்டு பேசணும். 2ஆம் தேதி சாம்பியன்ஸ் டே நடக்குதா, அந்த இடத்துல நீங்க போய் உட்காருங்க, உங்க டீம் உட்கார வைங்க, வெற்றியாளர்களை பாராட்டுங்க, உங்க டீம்ல நிறைய வெற்றியாளர்களை உருவாக்குங்க. 2ஆம் தேதி மீட்டிங் முடிஞ்சது. 2ஆம் தேதி சாயங்காலமா 3ஆம் தேதியோ நீங்க ஜூம்ல கூட ஒரு டீம் மீட்டிங் வைங்க. 40 நிமிஷம் ஜூம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. யார் வேணாலும் ஜூம்ல ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம். நீங்க கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியலையா, உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, சொல்லி தருவாங்க. ஜூம்ல ஒரு இது கிரியேட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஐடி, உங்க டீமுக்குன்னு ஒரு ஐடி, ஒரு மீட்டிங் ஐடி வச்சுக்கோங்க. அந்த லிங்க்ல எல்லாரையும் கனெக்ட் பண்ணுங்க, பேசுங்க, எல்லாரையும் பேச விடுங்க, எல்லாருடைய கருத்துக்களையும் கேளுங்க. எது நல்ல ஐடியா இருக்கு, யாரு சக்சஸ் ஆயிருக்காங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சக்சஸ் ஆனவங்க என்னென்ன செஞ்சாங்க அதை டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்ப 2ஆம் தேதி விட்டு 3ஆம் தேதி மீட்டிங் போடும்போது எல்லாரும் கன்சிஸ்டன்சி வாங்கிட்டீங்களா? எல்லாரும் உங்களுடைய ரீபர்ச்சேஸை முடிச்சிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன தெரியும், ஏன் சார் எனக்கு யாருமே என் டீம்ல ஜாயின் பண்ண மாட்டேன்றாங்க. எத்தனை பேர்ட்டமா பேசுறீங்க? மொத்தமே 3 பேர்ட்ட பேசிட்டு யாருமே ஜாயின் பண்ணலாம், எப்படி நடக்கும் அது? இன்னைக்கு பாக்குறவங்க ஒவ்வொருத்தையும் பேசிட்டு இருக்கோம். நான் வெஸ்டீஜ் பண்றேன், நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன். வெஸ்டீஜ் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில நான் ஒன் ஆஃப் த பார்ட்னர். என் கம்பெனில இருந்து என்ன வருஷத்துக்கு 2 முறை ஃபாரின் ட்ரிப் கூட்டு போறாங்க. இந்த ஜூன் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, வருஷத்துக்கு 3 முறை ஃபாரின் ட்ரிப் கூட்டு போறோம்னு. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வியாபாரத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வியாபாரத்தின் மூலமா நான் 2 கார்கள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி எல்லா விஷயத்தையும் நானும் தாண்டி வந்திருப்போமா, வந்திருக்கேன் இல்லையா? நாங்க பேசும்போது எல்லாரும் ஓகே ஓகே வாங்க ரூபன் ஜாயின் பண்ணிடலாம் ஓகே அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல எத்தனை பேர் எவ்வளவு பேசுனாங்க? அதாவது இன்றைக்காவது வெஸ்டீஜ்ல இவ்வளவு சாதனையாளர்கள் 200 பேர் லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க. 200 பேருக்கு மேல லக்ஸரி காரு, 2500 ஆபீஸுக்கு மேல இருக்கு, 48 பிரான்ச்சஸ் இருக்கு, ப்ராடக்ட் 350 ப்ராடக்ட் இருக்கு. அன்றைக்கு வெறும் 26 ப்ராடக்ட்டுங்க, வெறும் 26 ப்ராடக்ட்.
அன்னைக்கு துணி துவைக்கிறதுக்கோ பாத்திரம் கழுவுறதுக்கோ இல்ல பெர்ஃபியூமோ இதுவோ எதுவும் கிடையாது. காஃபி கூட கிடையாது அன்னைக்கு. ஒரு 6-7 சப்ளிமெண்ட், பேஸ்ட், பிரஷ், ஷாம்பு, ஹேர் ஆயில், டீ இதுதான் இருந்தது. குக்கிங் ஆயில்லாம் கிடையாது நாங்க வரும்போது. இன்னைக்கு குக்கிங் ஆயில் தான் நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு இருந்த சோப்பு அடிபாரும் அசூர் சோப்பு தான். நீம் புதினா துளசியில செஞ்ச கிரீன் கலர் சோப்பு தான். அப்ப அதை வச்சு நாங்க வியாபாரம் பண்ணோம். அதை வச்சுதான் நாங்க வந்து அச்சீவ் பண்ணோம். நான் டைமண்ட் டைரக்டர் ஆகும்போதும் சரி, கிரவுண்ட் டைரக்டர் ஆகும்போது சரி, பொருட்கள் மொத்தமே நான் கிரவுண்ட் முடிக்கும் போது ஒரு 50 பொருள் கூட இருந்திருக்காது. அன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் கிடையாது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் இல்ல, அதுக்கு மேல ஜூம். நம்ம எல்லாரும் ஒன்னா கனெக்ட் ஆகி காலையிலேயே பேசிட்டு இருக்கோம். அப்ப இவ்வளவு வசதிகள் இருக்கும்போது நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கணும். இன்னைக்கு ஃபாஸ்டா இருக்கவங்க தாங்க உலகம் மதிக்கும். 5 நாள் டெஸ்ட் மேட்ச் போய் ஒரு நாள் மேட்ச் வந்து இந்த ஒரு நாள் மேட்ச் போய் இன்னைக்கு 2020 எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. 2020 எத்தனை பேர் பாக்குறீங்க? ரோஹித் சர்மா அன்றைக்கு அடிச்சாரு 42 பால்ஸ்ல 92 ரன்ஸ். எவ்வளவு ஸ்பீடு, அவருக்கு எவ்வளவு மரியாதை, அதனால கிடைச்ச வெற்றி இந்தியாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபாஸ்டா இருந்தா தான் அந்த உலகம் மதிக்கும். ஒரு காலத்துல கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீகாந்த் ஃபீல்ட்ல இருக்கிற வரைக்கும் கிரிக்கெட் பார்த்தவங்க இருக்கிறாங்க. கபில் தேவ் வர்ற வரைக்கும் கிரிக்கெட் பார்த்தவங்க இருக்கிறாங்க. யாராவது சீனியர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஃபாஸ்டா யாரு ஸ்கோர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் மரியாதை. ஃபாஸ்டா யாரு குரோத் ஆகுறாங்களோ அவங்களுக்கு மரியாதை. இன்னைக்கு ஃபாஸ்டா குரோத் ஆனதுல விக்டோரியா மேடம் ஒரு ஆளு. உங்க எத்தனை பேருக்கு தெரியாது? நான்லாம் 8 மாசத்துல டைமண்ட் முடிச்சேன். அன்றைக்கு எவ்வளவு ஃபாஸ்டா குரோத் வந்திருக்குது. அப்ப இதுக்கு முழு உழைப்பு, முழு நேரம், வெஸ்டீஜ் 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 வெஸ்டீஜ். இன்னைக்கு நம்ம எதை ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம திங்க் பண்றோமோ, எதை அதிக நேரம் திங்க் பண்றோமோ, எதுல அதிக நேரம் உழைக்கிறோமோ அதுதான் நம்முடைய வெற்றிக்கான காரணம். எதில் நீ அதிகம் ஈடுபடுகிறாயோ, எதை பற்றி அதிக நேரம் சிந்திக்கிறாயோ அதில் நீ பெரிய வெற்றியாளராக உருவாக முடியும். கரெக்டா இல்லையா? சினிமா எடுக்கிறவங்க அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பா. சினிமா டைரக்டர் அந்த சீனை எப்படி வைக்கலாம், இந்த சீனை எப்படி வைக்கலாம், இந்த சீனை எந்த இடத்துல வைக்கலாம், எந்த லொகேஷன் சரியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பிளேயர் என்ன நினைப்பா, எங்க நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம், எந்தெந்த பாலுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம், ரிவர்ஸ் ஷாட் அடிக்கலாமா, இல்ல பால் போடுறவங்க ரிவர்ஸ் ஸ்விங் எப்படி போடணும், இல்ல நம்ம இதை எப்படி போடலாம், தூசரா எப்படி போடலாம், அவங்க ஒவ்வொருத்தரும் திங்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல திங்க் பண்ணுவாங்க. ஒரு டீச்சர் அவங்க பெஸ்ட் டீச்சரா வரணும்னா என்ன பண்ணலாம், மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா புரியும் அப்படின்றத அவங்க திங்க் பண்ணுவாங்க. வெஸ்டீஜ் ஏற்கனவே எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நேற்று ஃபரூக் சார் ட்ரைனிங்ல உங்க டீம் வந்து 10 பேர் 20 பேர் உட்கார வச்சிருந்தா அவங்க எல்லாருமே இப்ப பாண்டியன் சார் எடுத்த மாதிரி அங்க ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிஞ்ச விக்டோரியா மேடம் மீட்டிங்க்கு எத்தனை பேர் போனீங்க? அங்க எத்தனை பேருக்கு என்னென்ன பாயிண்ட் கிடைச்சது கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அங்க போயிட்டு வந்த பிறகு எவ்வளவு எனர்ஜி கிடைச்சது ஷேர் பண்ண முடியுமா? போனவங்க ஷேர் பண்ணுங்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். கமலமூர்த்தி சார், ஆம்பூர். நான் சொல்லுங்க போயிருந்தேன் சார், சார். கிருஷ்ணகிரி மீட்டிங் போயிருந்தேன் சார். கொஞ்சம் மேடம் சத்தமா பேசுங்க சார். எந்தெந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன நம்ம பண்ணலாம் அப்படின்றது கரெக்டா சொன்னாங்க சார். நம்ம வளர்றதுக்காக நம்ம அக்ரி எடுத்துக்கலாம், சப்ளிமெண்ட் அப்படின்னு எல்லா கேட்டகரியும் அவங்க பிரிச்சு கரெக்டா சொன்னாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இல்ல சார், இப்ப அக்ரியில நான் கான்சென்ட்ரேட் பண்ணதே கிடையாது, அதை பத்தி பேசுனதே இல்ல. இப்போ அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். 45 லட்சம் கோடி அக்ரி டர்ன் ஓவர் ஆக போகுது. இன்றைக்கு இந்தியாவுல 400 கோடி தான் ஆயிட்டு இருக்கு. ஆமா சார், சொன்னாங்க. 45 லட்சம் கோடி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு கோடி இந்தியாவுல அக்ரி ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகும்போது இயற்கை விவசாயத்துக்கான, மண்ணுக்கான, மகசூலுக்கான எல்லா பொருட்களும் நம்மகிட்ட இருக்கு.
இன்னைக்கு கெட்டுப்போன மண்ணை, மலட்டுத்தன்மையில இருக்கிற மண்ணை நல்ல ஒரு தாய்மை உள்ள மண்ணாக, நல்ல ஒரு அதாவது நல்ல சாஃப்டான மிருதுவான மண்ணாக மாற்றக்கூடிய சக்தி உள்ள அக்ரி ஹியூமிக், அக்ரி கிரானுவல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. தலைச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அக்ரி ஹியூமிக் நம்மகிட்ட இருக்கு. ஈரப்பதத்தை பாதுகாக்கக்கூடிய அக்ரி 82 நம்மகிட்ட இருக்கு. அது வந்து ஒட்டும் திரவம். அதை நம்ம மேலையும் ஸ்ப்ரே பண்ணலாம், மண்ணுக்கும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மகிட்ட எல்லா வளர்ச்சிக்கு தேவையானது, பூக்கு தேவையானது, காய்க்கு தேவையானது, இன்னும் நிறைய நுண்ணுண்டு சத்துக்கள், எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னும் போது அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு நம்ம ஏன் வைக்கப்படணும்? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய 400 கோடி பிசினஸ் இன்னைக்கு ஆந்திரால தான் அதிகபட்சம் 25 கோடி பிசினஸ் நடக்குது. மொத்தத்துல 200 கோடி பிசினஸ் வெஸ்டீஜ் மூலமா நடக்குது அப்படின்னா ஆந்திரால மட்டும் 25 கோடிக்கு பிசினஸ் நடக்குது. ஆனா அதை விட இன்னும் அதிகமான விவசாய பரப்பளவு உள்ளது தமிழ்நாடு. அப்ப நம்ம ஏன் இன்னும் எல்லா விவசாயிட்டையுமே பேசல? முதல்ல அக்ரி 82 ஒரே ஒரு பொருள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் அக்ரி ஹியூமிக் வந்தது. அக்ரி ஹியூமிக் வந்து எல்லாம் இந்த ஒரு 5 வருஷத்துக்குள்ளதான் இவ்வளவு பொருட்கள் வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு அந்த எல்லா பொருளும் நம்ம கையில இருக்கு, எல்லா பொருட்களும் நம்ம கையில இருக்கு. நம்ம அதை வச்சுட்டு நம்ம பட்டி கிடக்கிறோம். பாக்கெட் நிறைய பணத்தை வச்சுட்டு நம்ம பட்டி இருக்கிறோம். கரெக்டா? ஆமா சார். அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்டிங்ல போயிட்டு. வெரி குட். ஆமா சார், கண்டிப்பா அக்ரியை பத்தி. ஆமா சார். சார் இன்னொன்னு பாக்குறவங்க எல்லாம் பேசணும்னு சொன்னீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். நம்ம பாக்குறவங்க எல்லாம் பேசணும் வெஸ்டேஜ் பத்தின்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா, அது ஒரு எக்ஸாம்பிள். நான் என் பாண்டியன் சார் தான் சார் எனக்கு அப்ளைன்னு. நானும் அவரை வண்டியில போவோம், பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுவோம் சார். அவரு பெட்ரோல் உமன் ஒண்ணு பெட்ரோல் போடுவோம். உடனே என் தாட்லாம் வந்து பெட்ரோல் போட்டுக்கணும்னு தான் இருக்கும். அவரு சார் அந்த உமன் கிட்ட பேச்சு கொடுப்பாரு சார். பேச்சு கொடுத்து எப்படியாவது போன் நம்பர் வாங்கிடுவார் சார். வாங்கி ஐடி கிரியேட் பண்ணி ஏதாவது ஒரு பொருள் எடுத்து கொடுத்துருவார் சார். அவர் கூட போயிட்டு நான் ரொம்ப கத்துக்கணும் சார். அதே மாதிரி கோயிலுக்கு போவோம் சார். அங்க ஏதாவது குழந்தை பார்த்து சிரிக்கணும் ஒரு லேடி கிட்ட. எனக்கு பேசுறதுக்கு தயக்கமா இருக்கும். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தை தூக்குவாரு சார். தூக்கின்னு எல்லாத்தையும் சார் விசாரிச்சுட்டு என்னமா பண்ற, எவ்வளவு படிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசினஸ்குள்ள கொண்டு வரதுக்கு அவர் ரொம்ப அதெல்லாம் எனக்கு கூடவே சொல்லி கொடுப்பார் சார். அவர் யாரு? பாண்டியன் சார். சார் அவர் உங்க அப்ளைனா? ஆமா சார், எனக்கு அப்ளைன் சார். அவரு ஜெயதீப் சார் பாண்டியன் சார் அப்ளைன் சார். இப்படி சொல்லணும்னு இப்படி செய்யுங்கன்னு சொல்லல, அவர் செஞ்சு காட்டுறாரு. இல்ல செஞ்சு கூடவே உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறாரு. ஆமா சார். ஆமா சார். இப்ப அவர் அப்படி செஞ்சதுனால யாராவது அவரை அடிச்சிட்டாங்களா, திட்டாங்களா, இல்ல அவருக்கு ஏதாவது லாஸ் ஆயிடுச்சா? இல்ல வந்தா லாபம், வரலன்னா விட்டுருங்க, அவ்வளவுதான். நம்ம ஒருத்தருக்கு அன்பை கொடுத்தா அன்பு தானே கிடைக்கும். அதாவது சார் இப்போ நல்லதான் நடக்கும். கண்டிப்பா சார். அதாவது தெரிஞ்சவங்க வெல்விஷன் சொந்தக்காரர் அவங்க கிட்ட மட்டும்தான் பேசணும்னு இல்லாம நம்ம பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசலான்றதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் சார். அவர் எனக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. எல்லாத்தையும் பேசணுங்க. நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல யார் இருந்தாலும் அவங்ககிட்ட பேசலாம். நம்மகிட்ட அட்ரஸ் கேட்கறவங்ககிட்டயும் பேசலாம், நம்ம அட்ரஸ் கொடுக்கறவங்ககிட்டயும் பேசலாம். நம்ம யார்கிட்ட அட்ரஸ் கேட்டாலும் அவங்ககிட்டயும் பேசலாம் வெஸ்டேஜ் பத்தி. நான் அட்ரஸ் விசாரிச்சா, ஒரு ஊர்ல போய் அட்ரஸ் விசாரிச்சா, இங்க இந்த மாதிரி இந்த கம்பெனில வெஸ்டேஜ்ல இது பண்ணிட்டு இருக்காருங்க, மாசம் ஒரு 20,000 30,000 சம்பாதிச்சிட்டு இருக்காரு, அவரு வீடு எதுன்னு கேட்பேன். அது என்னங்க வெஸ்டேஜ்னு கேட்பாங்க. அவரை மறந்துடுவாங்க, அது என்னங்க வெஸ்டேஜ் அப்படிங்களா? அப்ப நம்ம அவர்கிட்ட விஷயத்த சொல்ல முடியும். ஒருத்தரை அட்ராக்ட் பண்ற விதமா நம்ம பேசணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கு. நம்மளுடைய வெற்றி அதுதான். நம்மகிட்ட இருக்கிற பொருட்கள் நல்ல பொருட்கள், யாரையும் ஏமாத்தாத, யாரையும் நஷ்டமடைய வைக்காத வியாபாரம். அத முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நம்ம யாரையும் ஏமாத்தல, எங்கேயும் பொய் சொல்லல. உண்மையை பேசுறதுக்கு எங்க வேணாலும் பேசலாங்க. கோயில்லையும் பேசலாம், இல்ல கோயிலையும் பேசலாம், எங்க வேணாலும் பேசலாம், ரோட்லயும் பேசலாம், பஸ் ஸ்டாண்ட்லயும் பேசலாம், எங்க டீ கடையிலயும் பேசலாம். ஆனா அங்கேயே உட்கார்ந்து முழு பிளானையும் சொல்லக்கூடாது. பிளான் சொல்றதுக்கு சரியான இடத்தை செலக்ட் பண்ணி பேசுங்க. இல்ல சார், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி நம்ம அட்ரஸ் மட்டும் வாங்கிக்குவார் சார். அவரு விசிட்டிங் கார்டு கொடுத்துருவாரு. அவங்களுடைய விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுக்கும், அவங்களுடைய விசிட்டிங் கார்டை வாங்குறதுக்கும், அவங்களோட விசிட்டிங் கார்டு இல்லைன்னா அவங்க போன் நம்பரையோ
அட்ரஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு மட்டும்தான் பேசணும். அதுதான் அது மட்டும்தான் சார். ஏன்னா அங்க பெட்ரோல் போடும்போது பிளான் சொல்லக்கூடாது. ஒரு டிக்கெட்ல பின்பக்கம் எழுதி காட்டக்கூடாது. இல்ல சார் அப்படி பண்ணுங்க. பைனரி கம்பெனிகள்ல இருக்கிறவங்க சில பேர் டிக்கெட்லயே பிளான் சொல்லிடுவாங்க. நீ 2 பேரை கூட்டு வா, அவன் 4 பேரை கூட்டு வருவான், அவன் 8 பேரை கூட்டு வருவான், அப்புறம் எல்லாரையும் போலீஸ் கூட்டு போயிடணும். அந்த மாதிரி நம்ம பிளான் சொல்லல, பிளான் சொல்ல தேவையில்லை. எல்லாமே ஆக்ஷன். இந்த ஒரு சப்ளிமெண்ட் ஒரு சாப்பிட்டு சரியாயிடுச்சு, கால் முட்டி வலி கொடுத்து முட்டி வலி சரியாயிடுச்சு, அவங்கள பாக்குற எத்தனை பேர் அவங்ககிட்ட கேட்பாங்க, ஏங்க என்னங்க முட்டி சரியாயிடுச்சா, எப்படிங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அதை யார் கேட்பாங்க? யார் யாருக்கு முட்டு வலி இருக்கோ அவங்க எல்லாம் கேட்பாங்க. ஒபிசிட்டிக்கு ஒரு ஆளு கொடுத்து அவங்க ஸ்லிம் ஆயிட்டாங்க, அவங்கள எத்தனை பேர் கேட்பாங்க? யார் யார் ஒபிசிட்டியோட இருக்காங்களோ அவங்க எல்லாம் கேட்பாங்க. கரெக்டா இல்லையா? ஆமா சார். அப்போ யார் யாருக்கு இல்ல ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கொடுத்து ஸ்கின் ப்ராப்ளம் சரியாயிடுச்சுன்னா அவங்கள ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க போய் அப்ரோச் பண்ணுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது தானா. இதுவே ஒரு அக்ரிகல்ச்சர் கொடுத்தீங்கன்னா, நீங்க ஒரு தோட்டத்துல கொடுத்து அந்த தோட்டத்துல நல்ல விளைச்சல் வந்திருக்கு, நல்ல விளைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க யார் கேட்பாங்க? அவங்க யார்ட்டுமே சொல்ல வேண்டியது இல்லை, சுத்தி வர உள்ள எல்லா தோட்டத்துக்காரங்களும் வந்து கேட்பாங்க. அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போற எல்லாரும் கேட்பாங்க, எல்லா விவசாயிகளும் கேட்பாங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்டிருக்காங்களா கேட்கலையா? தமிழ் மேடம் கேட்டிருக்காங்களா கேட்கலையா? வெங்கடேஷ் சார், மூர்த்தி சார், ரோஜா தோட்டத்துக்கு அதிபதி சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். எங்க போனாலும் வெஸ்டேஜை பத்தி பேசினீங்க சார். நம்ம டீம்ல அத்தனை பேரும் பேசுறாங்க சார். இப்ப எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப நீங்க சொல்றது அத்தனையும், அதாவது இப்ப வெஸ்டேஜை பத்தி இப்ப எங்க போனாலும் இல்லைனாலும் நம்ம லேட்டர்ஸ் அத்தனை பேர் இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். மேக்ஸிமம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார். நீங்க சொன்னது அத்தனை உண்மை சார். வெரி குட். இப்ப எல்லாமே எங்க டீ கடைக்கு போனா கூட டீ கடையில டீ இது அந்த டீயை சாப்பிட்றாங்க, அடுத்து நம்ம டீ தூளை பத்தி பேசுறாங்க. இப்ப எல்லாம் மூர்த்தி சார் முதல் கொண்டு பேசுறாங்க இப்ப எல்லா அத்தனை பேருமே. அதுதாங்க உண்மை. யார் யாரு எங்கெங்க பேசணுமோ, எந்த இடத்துல பேசணுமோ பேசணும். கடவுள் நம்ம கையில கொடுத்துருக்க ஒரு நல்ல அற்புதமான வாய்ப்பை இன்னும் நிறைய பேர் பலன் அடைகிறதுக்காக நம்ம பேசணும். அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய விவசாயம் செழிக்கிறதுக்காக பேசணும். அதன் மூலமா அவங்களுக்கும் வருமானம், நமக்கும் வருமானம், அவங்களுக்கும் மகிழ்ச்சி, நமக்கும் மகிழ்ச்சி. இதுதாங்க நாட்டினுடைய வளர்ச்சி. அதே போல பருக் சார் நேற்று அதிகமா சொன்னார் சார். அதாவது அங்க வெளியில இருக்கிற மார்க்கெட் வெளியே வந்து 10 வருஷம் ஆனா கூட விளம்பரம் பண்ணினே இருக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு பார்த்தா விளம்பரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வந்து வெளியே வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கம்மிங் சூன் சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப்ல ஓடுறோம். ஆனா மற்ற ப்ராடக்ட் எல்லாம் வெளியில வந்து 10 வருஷம் ஆனா கூட வந்து எப்பயுமே விளம்பரம் பண்ணினே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் சொல்லி நல்லா தெளிவா சொன்னா சார். அதனால எல்லாம் நல்லா இருந்துச்சு சார். கரெக்ட், நல்ல பாயிண்ட். அவங்க விளம்பரம் பண்ணிட்டே இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம்? நம்மள வாட்ஸ்அப் மூலியமா தான் பண்றோம். அதை வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம போடுறோம். சும்மா போஸ்ட் மட்டும் நம்ம போடுறோம். ஆக்சுவலா அவங்க வந்து 10 வருஷம் ஆனா கூட விளம்பரம் பண்ணினா அவங்க மார்க்கெட் அவங்க போயிடும். அந்த மாதிரி நல்லா எடுத்துக்காட்டா சொன்னா சார். வெரி குட், வெரி குட். செந்தில் சார், நேற்று மீட்டிங் போயிருக்கீங்க, பேசவே இல்லை. சேகர் சார், உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லவே இல்லை. நேற்று மீட்டிங் போயிருக்கீங்க, பருக் சாரோட வந்து போட்டோ எடுத்திருக்கீங்க. குட் மார்னிங், எஸ்எம் செந்தில்குமார். செந்தில்குமார் சார் சொல்லுங்க. சார் ஒண்ணு சொன்னார் சார், இப்போ வந்து 1,80,00,000 ரூபாய்க்கு தான் பிசினஸ் ஆகுது. அதனாலயும் 6 லட்சம் பேர் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்களாம் சார், வெஸ்டேஜ்ல மாத்திரம்.
இதுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அவர் ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காரு சார். நீங்க 3 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு பிசினஸ் பண்ணாலும் 3 வருஷத்துல நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டாரு சார். அதே ஸ்டேஜ்ல நீங்க இன்னைக்கு சேர்ந்தாலும் 3 வருஷத்துல நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு அவர் சவால் விட்டாரு சார். அதான் முக்கியம். நீங்க செய்யற தொழில யார் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க கை தூக்குங்கன்னாங்க. ஆமா சார். நீங்க இப்ப பிசினஸ் பண்றதுல நீங்க யார் 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு யாருமே கை தூக்கல சார். ஆனாலும் இன்னைக்கு நீங்க வெஸ்டேஜ்ல சேர்ந்து நீங்க தொடர்ந்து சொல்லுங்க சார். சொல்லுங்க செந்தில்குமார் சார். சார் பேசுங்க சார். இன்னைக்கு ஜாயின் பண்ணி 3 வருஷத்துல நீங்க 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம்னு கன்ஃபார்மா சொன்னார் சார் அவரு. இன்னைக்கு நீங்க நியூ ஜாயின் பண்ணாலும் நீங்க 3 வருஷத்துல 1 ரூபாய் வருமானம் இல்லாம நீங்க ஒரு மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கலான்னு கம்பல்சரியா சொன்னார் சார். அது இல்லாத இன்னொன்னு சொன்னார் சார் அவரு. நீங்க டெய்லி 2 பேர்கிட்ட பேசுங்க, டெய்லி ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்க. நீங்க பண்ற தொழிலை தெய்வமா மதிச்சு நீங்க என்னைக்கு பண்றீங்களோ அன்னைக்கு உங்களை தேடி அந்த அமௌண்ட் உங்களை தேடி வரும் சொன்னாரு. நீங்க சேர்க்கணும், ஆள் பிடிக்கணும், அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்க ப்ராடக்டை கொடுங்க, அவங்களே தன்னால வருவாங்க. நீங்க எதுவுமே இது பண்ணாதீங்க. நீங்க அவங்கள கூப்பிட்டாங்க, இவனை கூப்பிட்டாங்க, அவங்க கிட்ட போங்க, இவங்க கிட்ட போங்கன்னாதீங்க. ப்ராடக்ட் காட்டுங்க. நீங்க அடுத்த கம்பெனி காட்டுறதை விட நீங்க அடுத்த கம்பெனிக்காரர் கேட்டா 4 கேள்வி கேளுங்க. எங்க கம்பெனில 100 ரூபாய்க்கு 37 ரூபாய் பக்கம் தராங்க, உங்க கம்பெனில எவ்வளவு தராங்க? வால்யூம் பாயிண்ட் அவங்க கம்பெனில அதிகமா இருந்தாலும் ஆனா அமௌண்ட் 100 ரூபாய்க்கு நம்ம அவங்க கம்பெனில 25 ரூபாய் தான் வரும். நம்ம கம்பெனில 36 ரூபாயில இருந்து 37 ரூபாய் வரைக்கும் வரும். அதுதான் நம்ம கம்பெனியோட இது. அது இல்லாம டிடிஎஸ் அது எந்த கம்பெனிலயும் ப்ராப்பரா இல்ல. நம்ம கம்பெனில டிடிஎஸ் ப்ராப்பரா இருக்குது. அந்த அந்த விஷயம் சொன்னார் சார். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம டிடிஎஸ் எது இருந்தாலும் அவங்க கம்பெனி மூலியமாவே பாத்துக்கிறாங்க. நீங்க அதுக்கெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டிய தேவையில்லை. வேற கம்பெனில ஒர்க் செஞ்சுட்டு இந்த கம்பெனில டிடிஎஸ் கட்டிட்டு வாங்கிட்டு இருக்காங்களா சார் நிறைய பேர். அதாவது டிடிஎஸ் அப்படின்றது ஃபார்ம் 16 அது நமக்கு ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாசம் முடிஞ்ச பிறகு கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, அந்த டிடிஎஸ் பிடிக்கிறத கவர்மெண்ட்டுக்கு கட்டி அதன் மூலமா வரக்கூடிய அந்த ஃபார்ம் 16 கொடுக்கும்போது தான் நம்ம ஆடிட்டர் கொடுத்து அதை ஆடிட் பண்ண முடியும். நிறைய கம்பெனிகள்ல ஒரு சில கம்பெனிகள்ல டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, ஆனா கவர்மெண்ட்டுக்கு கட்டுறது இல்லை. கவர்மெண்ட்டுக்கு கட்டலைன்னா அந்த ஃபார்ம் 16 கிடைக்காது. ஆனா நம்ம கம்பெனில அப்படி இல்லை. கடந்த 10-11 வருஷமா நானும் ஐடி கட்டிட்டு இருக்கேன். நமக்கு நம்ம ஆன்லைன்ல எடுத்துக்கலாம். கம்பெனில இருந்தா டிடிஎஸ் இது வாங்கணும் இல்லை. நம்ம கம்பெனில போயிட்டு ஆன்லைன்ல வெப்சைட்ல போய் எடுத்துக்கலாம் நம்ம டிடிஎஸ் ஃபார்ம். அது மாதிரிதான் எடுத்து நாங்க இது வரைக்கும் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கம்பெனிகள்ல டிடிஎஸ் பிடிக்கிறாங்க, ஆனா கவர்மெண்ட்ல கட்டுறது இல்லை. அது ஸ்வாகா. அதனாலதான் சார் அதை தெளிவா சொல்லிருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால டிடிஎஸ் அப்படின்றது டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், வருமான வரி கட்டுறது தான். இந்த வருமான வரியை கட்டினால்தான் சித்தார்த் சிங் சார் 70 லட்சம் ரூபாய்க்கு வால்வோ கார் வாங்கும் போது அவருடைய கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கினாரு. இன்னைக்கு எத்தனையோ கோடீஸ்வரர்கள், எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க, எல்லாருமே லோன் போட்டு தான் வாங்குவாங்க. ஏன்னா ஐடி ப்ராப்ளம் வரும். நீங்க பாத்திருப்பீங்க, கேஷ் கொடுத்து நெட் கேஷ் கொடுத்து எத்தனை பேர் வாங்குறாங்க கேட்டு பாருங்க. கார் வாங்கின உங்க சொந்தக்காரங்க, பெரிய பெரிய பணக்காரங்க உங்க சொந்தக்காரங்களே இருப்பாங்க, கோடீஸ்வரங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. ஒரு கார் வாங்கினாலும் சரி, ஒரு லாரி வாங்கினாலும் சரி, லோன் போட்டு தான் வாங்குவாங்க. ஆனா சித்தார்த் சிங் சார் 70 லட்சம் ரூபாய் கார், வோல்வோ கார் வாங்கும் போது கார்டை ஸ்வைப் பண்ணி வாங்கினாரு. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் இன்கம் டேக்ஸ் கட்டினது கணக்கு இருக்கு. அவருக்கு வருஷத்துக்கு இன்னைக்கு 15 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அந்த 15 கோடிக்கும் இன்கம் டேக்ஸ் கட்டி வாங்கியிருக்காரு. அதனால ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவரு செலவு பண்றதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு செலவு பண்றாங்க, கல்யாணம் பெருசா பயங்கர இதா எடுக்கிறாங்க, அடுத்த நாள் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வருது. ஏன்? அதுக்கு சரியான கணக்கு இல்ல, கணக்கு இல்லாத பணம்.
ஆனா வெஸ்டீஜ்ல நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய டாக்ஸை கட்டி எடுக்கிறோம். ஜிஎஸ்டி கரெக்டா கம்பெனி இதெல்லாம் நம்ம கம்பெனியே பாத்துக்கிறாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனா நிறைய கம்பெனிகள்ல அதை அவங்க செய்யறது இல்லை. அதுல பிரச்சனை வருது. அதனாலதான் மற்ற கம்பெனிக்காரங்க வந்து பேசும்போது தைரியமா கேளுங்க. எங்களுக்கு 100 ரூபாய்க்கு 36 ரூபாய் எங்களுக்கு கமிஷனா வருமானமா தராங்க, உங்களுக்கு என்ன தராங்கன்னு கேளுங்க. 25 ரூபாய்க்கு மேல எந்த கம்பெனியும் கொடுக்கல. ஆனா நிறைய பேசுவாங்க. இதுதான் இதுல உள்ளது. அதுதான் சார் சொல்லியிருக்காரு. கிரேட் செந்தில்குமார் சார், நீங்க தொடர்ந்து செய்யுங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய்ன்றது சார் கொடுத்த கணக்கு 3 வருஷம். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷத்துல உங்களுக்கு அது கிடைக்கும். ஏன்னா உங்களுடைய தினசரி நீங்க கன்சிஸ்டன்சியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய வெற்றி இன்னும் 1 வருஷத்துல உங்களுக்கு 1 லேக் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய மாத வருமானமா மாறும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி ட்ரைனிங், தருமபுரி ட்ரைனிங் அட்டன் பண்ணவங்க யாருமே இல்லையா உள்ள? இல்ல அவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லையா? எது சார் மீட்டிங் வரலையா? சார் குட் மார்னிங் சார். ஆல்வேஸ் குட் மார்னிங். கிருஷ்ணகிரி மீட்டிங் போயிருந்தீங்களா சார்? போயிருந்தேன் சார். ரொம்ப எக்ஸலண்டா தான் சார் மேடம் ட்ரைனிங். நாங்கள் வாணிமலேருந்து ஒரு 13 பேர் போயிட்டு இருந்தோம் சார். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. மேடம் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், மேடம் சொன்ன அந்த கணக்கு போட்டு சொன்ன விஷயம்லாம் வந்து புதுசாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பிவினா எப்படி எல்லாமே டச் பண்ணாங்க மேடம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எக்ஸலண்டா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. பாண்டியன் சார் அழகா அடிச்சார் பாருங்க, ஒரு பாயிண்ட். செந்தில்குமார் சார் ஒரு பாயிண்ட், வெங்கடேஷ் சார் ஒரு பாயிண்ட். அது மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு அது புரியும். கண்டிப்பா சார். மேடம் சூப்பரா இருந்தது. பிரவீன் சார் மீட்டிங் சூப்பரா இருந்தது. இல்ல, நான் அதுதான் சொல்றேன். ஃபீட்பேக்ன்றது பாண்டியன் சார் சொன்ன மாதிரி, செந்தில்குமார் சார் சொன்ன மாதிரி, வெங்கடேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட். இது இந்த பாயிண்ட் எனக்கு கண்டிப்பா சார். ஏன்னா அந்த ஸ்பார்க் உங்களுக்கு அங்க கிடைச்ச ஸ்பார்க் என்ன? எல்லாமே உள்ள போயிருக்காது, ஏதாவது ஒரு பாயிண்ட் உள்ள போயிருக்கு. அந்த உள்ள போன பாயிண்ட் தான் கேக்குறேன். கண்டிப்பா சார். மேடம் சொன்ன விஷயத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா அக்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ண சொன்னாங்க சார். அக்ரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்தியாவில வந்து 400 கோடி ரூபாய்க்கு தான் நடக்குது வியாபாரம். அந்த 400 கோடி ரூபாயில வந்து 200 கோடி ரூபாய் நம்ம வெஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர்ல வந்து 46 லட்சம் கோடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து 200 கோடி ரூபாய் பிசினஸ் டர்ன் ஓவர் பண்ணும்போது நம்ம வெஸ்டேஜ்ல இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. 46 லட்சம் கோடி அது அக்ரி ப்ராடக்ட் வெளியே போகும்போது நம்மளோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்கும், நம்ம இன்கம் எல்லாம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. அதனால வந்து மோஸ்ட்லி வந்து அக்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அது ரொம்ப பிடிச்ச விஷயம் சார் எனக்கு. நல்ல விஷயம். ஒரு சின்ன திருத்தம். 46 லட்சம் கோடி போகும்போது நம்மளுடைய இன்கம் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது இல்ல. அந்த 46 லட்சம் கோடியில நம்ம டீம்ல எவ்வளவு பிசினஸ் நடக்குதோ அதை பொறுத்துதான் நம்ம இன்கம் மாறும். கண்டிப்பா கண்டிப்பா சார். கரெக்டா? எஸ் சார், எஸ் சார், கரெக்ட் சார். இன்னைக்கு விஜயவாடால நடந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல நம்ம டீம்ல இருந்து நிறைய பேரு, மேடம் டீம்ல இருந்து கிரவுன் டைரக்டர், யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர், டபுள் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர்லாம் ஸ்டேஜ் ஏறி இருக்காங்க. ஆமா சார். வாசுகி மேடம் அப்புறமா அதுதான் அவங்க எல்லாம் ஏறி இருக்காங்க. அப்படின்னா அதுல எவ்வளவு, அதாவது இன்னைக்கு ஆந்திரால 25 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் நடந்திருக்கு. அக்ரி பிசினஸ் மட்டும் நடந்திருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவுல மொத்தமா நடந்த 200 கோடியில 25 கோடி ஆந்திரால நடந்திருக்கு. சூப்பர் சார். அப்போ தமிழ்நாடு அதை விட நல்ல பரப்பளவுல நல்ல ஒரு விவசாய பூமி. அதுவும் கிருஷ்ணகிரி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபுல்லா விவசாயம் தான். அப்ப அங்க எவ்வளவு நம்ம பண்ண முடியும்? தஞ்சாவூர் இந்த பக்கம் போயிட்டா செங்கல்பட்டுல இருந்தே நீங்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபுல்லா விவசாயம். ஆனா எல்லாத்தையும் நம்ம கையில வச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம கையில வச்சிருக்கிறோம். பட் நம்ம பயன்படுத்தணுமே அத. எல்லா பொசிஷனும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம ஃபீல்ட்ல இறங்கி ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணா தமிழ் மேடம் மாதிரி சூப்பரா அடிச்சு தூக்கலாம். வெங்கடேஷ் சார் மாதிரி, பூர்த்தி சார் மாதிரி சூப்பரா அக்ரில கலக்கலாம். கலக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நம்ம தான் இறங்கணும் ஃபீல்ட்ல. நம்மளாலதான் அதை செய்ய முடியும். ஓகேவா? எஸ் சார்.
கிரேட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கு, உங்களுடைய ஒவ்வொரு இதரும் எடுத்திருக்க முடிவுகள், ஒவ்வொரு ஈவெண்ட்டும் உங்களுக்குள்ள தந்திருக்க மாற்றங்கள் நல்ல விஷயம். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு ட்ரைனிங், ஒவ்வொரு மீட்டிங்கையும் அட்டன் பண்ணுங்க. மார்னிங் செஷன் உங்க டீம்ல எத்தனை பேரை வர வைக்க முடியுமோ வர வைங்க. உங்களுக்கு கிடைச்ச இதே புத்துணர்ச்சி, இதே நாலேஜ் அவங்களுக்கும் கிடைக்கும். அவங்களும் இன்னும் சிறப்பா வாழணும், வளரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். Thank you so much, sir. தேங்க்யூ Thank you, sir. Thank you, sir. Thank you so much. தேங்க்யூ. Thank you.